Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மெர்சிடஸ் பென்ஸ் ரெக்யர்மென்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே ரீச் அவுட் ஆகும். ஸோ மெர்சிடஸ் பென்ஸ் ரெக்யர்மென்ட் 2021 இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிஜிட்டல் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜாப் ரோல் அப்படின்னு வரையில டெக்னிக்கல் இன்ஜினியர், பட் டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிஜிட்டல் ஒர்க் ஷாப்பில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஒர்க் நேச்சர் அப்படி தான் இருக்கும். டிஜிட்டல் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ரோலுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது BE BTECH படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். BE BTECHல ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சேலரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி சேலரி கண்டிப்பாக மெர்சிடஸ் பென்ஸில் டைம்லரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சேலரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஒரு சூப்பரான சேலரிக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. R&D அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிஜிட்டல் ஒர்க் ஷாப்பில் டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. பட் R&D அப்படின்றது தான் செக்ஷன், ஓவரால் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா R&D அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த R&Dக்குள்ளே நீங்கள் வந்து டெக்னிக்கல் இன்ஜினியரில் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத அவங்க கொடுத்துருக்க பாயிண்டாக இருக்குது. ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டேட்டா 3D CAD வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3D CAD நீங்கள் ஆட்டோமொபைலாக இருக்கட்டும் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3D CAD அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக கொடுத்துருக்காங்க. டெவலப் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் டிஜிட்டல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் மெத்தட். டிஜிட்டல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் மெத்தட் அப்படின்ற டெசிக்னேஷனில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இந்த டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. டெவலப் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேரியஸ் கார்லினஸ் இன்ஜின்ஸ் டைப்ஸ் இன் MBC அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில டெசிக்னேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கோர்ஸ் பண்ணவங்களுக்கு இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இல்லை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 3D CADல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெசிக்னேஷன்ஸ் கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்காது. தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோஆர்டினேட் வித் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் அப்டேட்ஸ் ஆன் த அபவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. கான்ட்ரிபியூட் டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ஸ்பெசிஃபைட் ஒர்க்கிங் ஏரியா. ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கணும். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட ஒர்க்லேயாக இருக்கட்டும் சரி, உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லேயாக இருக்கட்டும் சரி, எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு டெசிக்னேஷனோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். Planning of the AW system for new car models in DC Repa DAIMLER AW tool அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெசிக்னேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிளானிங் ஆஃப் AW சிஸ்டம் ஃபார் நியூ கார் மாடல்ஸ் இன் DC Repa அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. DAIMLER அப்படின்றது AW tool அப்படின்ற டெசிக்னேஷனில் நீங்கள் வந்து கொஞ்சம் போல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மெர்சிடஸ் பென்ஸ்ல இருந்து இப்போதைக்கு எங்கே ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெங்களூர் லொகேஷனில் தான் இப்போதைக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூரில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமோ போயிட்டு அதில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். டைம்லர் அப்படின்றது தான் இந்த கம்பெனியோட வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜாப் டெஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா இப்போ நம்ம படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ அனதர் ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும், அனதர் ஒரு விண்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஜாப் அக்ரிமெண்ட் கிடையாது, இது வந்து வெப்சைட்டோட அக்ரிமெண்ட். ஸோ அக்செப்ட் ஆல் கொடுப்போம் தெரியுமா, ஸோ அதே தான். ஸோ அது படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும், ரிட்டர்னிங் யூசர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் வருது, நீங்கள் ஏன் ப்ரோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போனாலும், எந்த வெப்சைட் நீங்கள் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் இந்த ஜாப் அப்டேட் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்படி டேரெக்டாக எங்கேயாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லிங்க் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேரெக்டாக போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று ரிட்டர்னிங் யூசர்ஸ், நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபைல் வந்து டைம்லரில் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இப்போ தான் புதுசாக வந்து மெர்சிடஸ் பென்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நியூ யூசரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்தாகணும். நியூ யூசரில் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். அதில் வந்து நிறைய ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரீஎன்டர் பாஸ்வேர்ட், திருப்பியும் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க, திருப்பியும் இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது, ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் டைம்லரில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ டைம்லர் மட்டும் கிடையாது, எந்த கம்பெனி இப்போ மோஸ்ட் ஆஃப் வர ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்றதுனா ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ப்ரொஃபைல் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஜாப் அப்டேட் வந்து தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க வந்து ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது ஜாப் அப்டேட் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களை வந்து ஒரு 6 மந்த் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இமெயில் வந்து அனுப்புவாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ஸோ மெர்சிடஸ் பென்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும், இமெயில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இங்கே வந்து ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரீஎன்டர் பாஸ்வேர்ட், இமெயில் அட்ரஸ், ரீஎன்டர் இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நிறைய ப்ராக்கெட்ஸ் கேட்கும். அதில் வந்து உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 3D CADல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் ஒரு சூப்பராக வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ until then this is JP signing off.